குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஜியாகிரஃபியில் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் அப்படிங்கிற லெசனில் பிளாட்யூஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளைன்ஸ் பற்றி பார்த்தோம். பிளாட்யூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பிளாட்யூ அப்படின்னா டைபெட்டியன் பிளாட்யூ குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் அதை வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோட்டா நாக்பூர் பிளாட்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்குது. அதில் வந்து ரிச் இன் மினரல்ஸ் வந்து காணப்படுது, நிறைய மினரல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளைன்ஸ் ஆர் ஃப்ளாட் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ லையிங் லேண்ட்ஸு, அதாவது சமமான நிலப்பரப்பை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உலகில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பிளைன்ஸை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா எது அடங்கும் அப்படின்னா வேலிஸ், பீச்சஸ், சாண்ட் டியூன்ஸ், இதெல்லாம் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் அடங்கும். இந்த வேலிஸு, அப்புறம் பீச்சஸ்ஸு, சாண்ட் டியூன்ஸ், அப்புறம் மஷ்ரூம் ராக்ஸு, இதெல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் அரித்தல் செயல் செய்யக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ், அதுக்கப்புறம் கிளேசியர், விண்ட்ஸ் அண்டு வேவ்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கிய செயல்களான அரித்தல் செயலையும், அதாவது எரோஷனல் அண்ட் டெபோஷனல் ஆக்டிவிட்டீஸை வந்து செய்யுது. அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல நிலத்தோற்றங்கள் வந்து ஏற்படுது. என்னென்ன நிலத்தோற்றங்கள்? வேலிஸ் ஏற்படுது, அதுக்கப்புறம் பீச்சஸ் ஏற்படுது, அதுக்கப்புறம் சாண்ட் டியூன்ஸ் ஏற்படுது, அதுக்கப்புறம் மஷ்ரூம் ராக்கு, அதுக்கப்புறம் பர்கான்ஸு, அதாவது பாலைவன பகுதியில் வந்து பர்கான்ஸ் ஏற்படுது. இது மாதிரி பல வகையான லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த காரணிகளால் ஏற்படுது. ஆறுகள்னாலையும், கிளேசியர்னாலையும், விண்டுனாலையும், வேவ்ஸ்னாலையும் ஏற்படுது. அதனால் ஏற்படக்கூடிய அந்த நிலத்தோற்றங்களை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். The earth looks blue when we see it from space. இப்போ நம்ம எர்த்தை வந்து ஸ்பேஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் காட்சியளிக்கும், நீல நிறமாக காட்சியளிக்கும். அதனால தான் வந்து நம்ம எர்த்தை வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் 2/3 ஆஃப் இட் இஸ் கவர்ட் பை வாட்டர், அதாவது 2/3 வந்து நீர்ப்பரப்பு காணப்படுது. இந்த நீர் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ், அதாவது பெருங்கடல்களையும் கடல்களும் வந்து இந்த நீரை வந்து கொண்டு இருக்கு. ஓஷன்ஸ் ஆர் வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வாட்டர், சீஸ் ஆர் வாட்டர் பாடிஸ் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி என்க்ளோஸ்டு பை லேண்ட். பெரிய நீர்ப்பரப்பை தான் வந்து நாம் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் சின்னதாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட அந்த பெரிய நீர்ப்பரப்பை வந்து நாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் சைடில் வந்து இந்தியாவுடைய ஈஸ்ட் சைடில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது, இந்தியாவோட வெஸ்ட் சைடில் வந்து அரேபியன் சி இருக்குது. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன கடல்கள் வந்து உலகம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. அடுத்தது நம்ம இதில் பார்க்க போகிறது ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 5 ஓஷன்ஸ் இருக்குது. அந்த 5 ஓஷன்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் ஒரு தரம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். த பசிபிக் ஓஷன், த அட்லாண்டிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், இது மாதிரி 5 ஓஷன்ஸ் இருக்குது. இதில் பசிபிக் ஓஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47% வந்து பசிபிக் ஓஷன் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு வந்து 47%. அதுக்கப்புறம் வந்து அட்லாண்டிக் ஓஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23% இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் வந்து 20% இருக்குது. அதுக்கப்புறம் சதர்ன் ஓஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6% இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டிக் ஓஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4% இருக்குது. ஓகே, இப்போ நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பசிபிக் ஓஷன் பற்றி பார்க்கலாம். The Pacific Ocean is the largest and deepest ocean on the earth. எர்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் தான் மிகவும் ஆழமான பெருங்கடல், அப்புறம் மிகப்பெரிய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இட் கவர்ஸ் அபவுட் 1/3 ஆஃப் த எர்த்ஸ் டோட்டல் ஏரியா அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஃபார் அபவுட் 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/3 ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது, அதாவது 1/3 பகுதி வந்து, அதாவது மொத்த பரப்பில் வந்து பூமியினுடைய மொத்த பரப்பில் 1/3 வந்து இந்த ஓஷன் வந்து இருக்குது, 1/3 பகுதி இந்த ஓஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய பரப்பளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா
168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரந்து காணப்படுகிறது. It is bounded by Asia and Australia in its west and North America and South America in its east. இதோடைய இந்த பசிபிக் ஓஷனுடைய வெஸ்ட் டைரெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஷியா காண்டினென்ட்டும் ஆஸ்திரேலியா காண்டினென்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இதோடைய ஈஸ்ட் டைரெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்டும் சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டும் இருக்குது. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் த ஆர்டிக் ஓஷன் இன் த நார்த் டு த சதர்ன் ஓஷன் இன் த சவுத். இதனுடைய வடக்கு டைரெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக் ஓஷன் இருக்குது வடக்கு பகுதியில். அதுக்கப்புறம் தெற்கு பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் ஓஷியன் இருக்குது. This ocean shape is roughly triangular with its apex in the north at the Bering Strait, which connects the Pacific Ocean with the Arctic Ocean. அதாவது ஆர்டிக் ஓஷனையும் இந்த பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பேரிங் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பசிபிக் ஓஷனையும் இதையும் பிரிக்கக்கூடிய ஸ்ட்ரைட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்டுக்கு பேர் என்னென்னா பேரிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த பசிபிக் ஓஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. த பேரிங் சி, த சைனா சி, த சி ஆஃப் ஜப்பான், டாஸ்மன் சி அண்ட் பிலிப்பைன் சி ஆர் சம் ஆஃப் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் த பசிபிக் ஓஷன். இதனுடைய மார்ஜினல் சீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது எல்லையோர கடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேரிங் சி, அப்புறம் சைனா சி, ஜப்பான் சி, டாஸ்மேனியா சி, பிலிப்பைன் சி, இதெல்லாம் வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கடல்களாக குறிப்பிடுறாங்க. Indonesia, Philippines, Japan, Hawaii, New Zealand are some of the islands located in this ocean. இந்த ஓஷனில் வந்து சின்ன சின்ன தீவுகள்லாம் காணப்படுகிறது. அதில் என்னென்ன தீவுகள் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, ஹவாய், அதுக்கப்புறம் நியூசிலாந்து, இதெல்லாம் ஜப்பான், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட்ஸ், பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. The deepest point Mariana Trench is 10,994 meter and is located in the Pacific Ocean. அதாவது பூமியினுடைய ஆழமான பகுதி வந்து மரியானா அகழி. இது வந்து 10,994 மீட்டர் டீப்பஸ்ட் ஆழம் நிறைந்து காணப்படுகிறது. இது வந்து பசிபிக் ஓஷனில் இருக்குது. A chain of volcanoes is located around the Pacific Ocean is called த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எரிமலைகள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. எரிமலைகள் அதிகமாக காணப்படுறதுனால பசிபிக்கை வந்து இந்த நெருப்பு வளையம், அதாவது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. The Spanish navigator Ferdinand Magellan named the ocean Pacific meaning calm or tranquil. அதாவது ஸ்பெயின் நாட்டு மாலுமியான ஃபெர்டினண்ட் மெகல்லன் அப்படிங்கிறவர் தான் வந்து பசிபிக் அப்படிங்கிற பெயரை வச்சார். பசிபிக் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அமைதியான கடல் அப்படிங்கிறதுனால பசிபிக் அப்படிங்கிற பெயரை வந்து ஃபெர்டினண்ட் மெகல்லன் வந்து இந்த ஓஷனுக்கு வச்சுருக்காரு. அடுத்தது, if Mount Everest, which is the highest point 8,848 meters, was plugged into the Mariana Trench, still there would be 2,146 meters of water left. The depth in meters from mean sea level is denoted as m-. இப்போ உலகிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா உயரமான சிகரம் வந்து எதுன்னு நம்ம படித்தோம். ஏஷியாவில் இருக்கக்கூடிய சிகரம் வந்து, அதாவது ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட்டை தான் வந்து உலகிலேயே உயரமான சிகரம். அதாவது 8,848 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இந்த மரியானா ட்ரென்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,994 மீட்டர் ஆழமுடையது. அப்போ நம்மளுடைய எவரெஸ்ட் சிகரத்தையே வந்து இந்த மரியானா ட்ரென்ச்சில் போட்டு அமுக்கணும் அப்படின்னா அதையவே என்ன பண்ணிடும், அந்த மரியானா ட்ரென்ச் வந்து எவரெஸ்ட் சிகரத்தையே மூழ்கிவிடும். அப்போ அதனுடைய ஆழம் வந்து மீதி எவ்வளோ இருக்கும், இடம் இருக்கும் அப்படின்னா 2,146 மீட்டர் வந்து லிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிஞ்சது. நாம் நாளைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்ற ஓஷனில் வந்து அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது, ஆர்டிக் ஓஷன் இருக்குது,
இந்தியன் ஓஷன் இருக்குது, அதுக்கப்புறம் சதர்ன் ஓஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.